ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான சில ஆவணங்கள் காணவில்லை என நடுவண் அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் தகவல். சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்விக் கொடை வழங்குவதில் குஜராத் அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக நடுவண் அரசு புகார். பிரதமர் வேட்பாளர் குறித்து பாஜக நாடாளுமன்ற நிலைக்குழு முடிவு செய்யும் என சிவராஜ் சிங் சௌகான் தகவல். சென்னை நீலாங்கரையில் தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து 120 பவுன் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. ஜிசாட் 14 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான நேர கணக்கீடு நாளை காலை தொடங்கும் என இஸ்ரோ தகவல். நிதி கொள்கை குறித்த பிரதமர் மன்மோகன் சிங்கின் கருத்துக்கு பாஜக கடும் கண்டனம். திண்டிவனத்தில் நடைபெற்ற காய்கறி தொகுப்புகள் திட்ட ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்பு. மோசமான வானிலை காரணமாக கடந்த 2 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த அமர்நாத் புனித பயணம் மீண்டும் தொடக்கம். கன்னியாகுமரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரி அருகே கிராமம் ஒன்றில் புகுந்த சிறுத்தை தாக்கி சிறுமி உட்பட 6 பேர் படுகாயம். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.